சிவனை தேடி ஒரு பயணம். இல்லை அப்படி போனால் உங்களுக்கு படி இல்லை எப்படி போயிட்டுருக்கோம் பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். சிவனுக்கு புகழ்பெற்ற சித்தர் மலைகளில் தமிழ்நாட்டில் நிறைய மலைகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான இடம் வகிக்கிறது இந்த பர்வதமலை. இது ரொம்ப நாளான நீண்ட நாள் ஆசை, பர்வதமலை, அந்த வெள்ளையங்கிரி, சதுரகிரி போகணும் அப்படின்றது. அதில் ஃபஸ்ட்டாக நமக்கு ஆப்ஷன் கிடச்சிருக்குது பர்வதமலை விசிட் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஒரு அழகான மோட்டார் ரைடில் நாங்கள் பர்வதமலை ரீச் பண்ணோம். ஹாய் மக்களே, என்னடி இது? ஏன் ஃபர்ஸ்ட் இப்படி போத்திருக்குன்னா இங்க ரொம்ப கூலிங்கா இருக்கு. எங்க இருக்கோம் அப்படின்னா சிவனோட முக்கியமான ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்று, பர்வதமலை. ஸோ பர்வதமலையோட அடிவாரத்தில் தான் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம்னா இது ஹோட்டல்லாம் இல்லை, இது வந்து ஒரு கல்யாண மண்டபம். அதில் வந்து நாங்கள் கேட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு 12 மணிக்கு கிளம்பி ஈவினிங் ஒரு 6 o'clock இங்கே வந்து ரீச் ஆனோம். இடையில 1 hour சாப்பிட்றதுக்கு ஸ்டாப் பண்ணோம். ஏர்லி மார்னிங் கிளம்புனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனோம், அதனால இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே பர்வதமலை வந்து ஸ்டே பண்ண பிறகு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours வந்து அலௌடு. ஸோ உங்களுக்கு நீங்கள் டார்ச் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் நைட்லேயும் மேலே போகலாம். சரிங்களா? மார்னிங் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கீப் ஆன் வாட்சிங். மறுபடியும் நம்ம பார்க்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, திருவண்ணாமலை மாவட்டம் போலூருக்கும் காஞ்சிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் இந்த பர்வதமலை. சென்னையிலேருந்து கிளம்பி நீங்கள் வந்து செங்கல்பட்டு, வந்தவாசி, போலூர் வழியாக பர்வதமலை ரீச் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 kilometers கம்மி தான் இருக்கும். அரௌண்ட் 190 kilometers கிட்ட இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பர்வதமலை தண்ணி வச்சுருக்கோம். என்னடா அது பாட்டில் இருக்குன்னு பார்க்காதீங்க, இங்கே பாருங்க, ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் பர்வதமலை. ஸோ அதனால நாங்கள் பர்வதமலை தண்ணியை குடிச்சிட்டு தெம்பா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் மலைக்கு போகிற வழி. நாங்கள் நைட்டு இங்கே தான் ஒரு இதில் தங்கியிருந்தோம். அப்படியே போக வேண்டியதான். பர்வதமலையில் மல்லிகார்ஜுனர் கோயில் இருக்குது. அந்த சிவன் பெயர் மல்லிகார்ஜுனர். ஆல்மோஸ்ட் 3rd century ஒரு குறுநீல மன்னனால நன்னன் அப்படிங்கிற ஒரு கட்டினதா இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டே இருக்கு. இந்த மலைக்கு வந்து நம்ம வண்டியிலலாம் போக முடியாது, ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும். அதுவும் அந்த ட்ரெக்கிங்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நமக்கு. அது ஒரு த்ரில்லான, ஒரு திகிலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ட்ரெக்கிங் பார்த்து ஆவரேஜாக ஏறத்துக்கு 4 to 5 hours ஆகுது. அந்த ட்ரெக் பண்ணி போகிற ரூட்டு நிறைய விதமாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிளெயினில் நடப்போம், ஆல்மோஸ்ட் ஒரு சிமெண்ட் பாதையில். அதுக்கப்புறம் படிக்கட் போட்டிருக்காங்க ஒரு பாதி மலை வரைக்கும். அந்த படிக்கட்டுக்கு அப்புறம் காட்டு வழி பாதையில் நடந்து போகிற மாதிரிக்கும். அதை தாண்டி ஒரு புது விதமான திகில் அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கடப்பாறை நெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்தான மலை பாறைகளில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4500 அடி உயரத்தில் இருக்குது. இந்த மலை அடிவாரத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு மலை ஏறுற பாதை பார்த்தீங்கன்னா 2 ஊர்லேருந்து இருக்குது. ஒன்று கடலாடி, இன்னொன்று தென்பாதி மங்கலம். அந்த ஊரோட ஆக்சுவல் பேரு தென் மகாதேவ மங்கலம். அது வருடி இப்போ எப்படி கூப்பிட்றாங்கன்னா தென்மாதி மங்கலம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த ஊர்லேருந்து நீங்கள் மலை ஏற போகும்போது உங்களுக்கு சிமெண்ட்ல பாதையும் பாதி தூரத்துக்கு படிக்கட்டுகளும் இருக்கும் அந்த பாதையில். இதே நீங்கள் கடலாடி வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் காட்டுப்பாதை வழியாக ஏறி தான் வந்து ரீச் ஆக வேண்டியிருக்கும். பட் பாதி மலையில் இந்த ஊர்லேருந்து வர பாதையும் அந்த ஊர்லேருந்து வர பாதையும் ஒன்றா சேர்ந்துடும். அங்கேருந்து எல்லாருக்குமே ஒரே வழி பாதை தான். வெற்றிகரமாக விலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெத்தியில் பார்த்தீங்களா பட்டை? நெத்தியில் பட்டை, கழுத்தில் கொட்டை இல்லை, போய் தான் வாங்கி போடணும். இந்த மலைக்கு மக்கள் அதிக அளவில் வந்துட்டு போகிறாங்க, ஆயிரக்கணக்கில். நாங்கள் போனது ஒரு நல்ல பௌர்ணமி நாள், அதனால மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. வனவிலங்குகளை வேட்டையாடுவதும் அதை நிறைய விற்பனை செய்வதும் முன்னதும் சிவனை தேடி ஒரு பயணம், பர்வதமலை. நல்லா சாமியார் மாதிரி தான் இருக்கிற
வனதுர்க்கை அம்மன் ஆலயம். பக்தி பழம் மாதிரி இருக்கே. சரியான கெட்டப்பு. எஸ், இப்படி ஒரு லுக்ல நான் என்ன பார்த்ததே இல்லை. நிறைய பேர் ட்ரெக்கிங் ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் போட்டுகிட்டே வராங்க. பட் 98% எல்லாரும் வெறும் பாதத்தில் தான் நடக்கிறாங்க. இந்த இடத்துல சொல்ல போனால் கோயிலுக்கு சாமி கும்பிடணும்னு அந்த ஒரு ஆர்வத்தோட வரவங்களை விட இதை ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டாகவும் பிக்னிக் ஸ்பாட்டாகவும் வச்சுட்டு வரவங்களும் குறிப்பிடத்தக்க பேர் வராங்க. அது ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டாகவே நினச்சிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ரெமெடி எடுத்துகிட்டு வரணும். மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு போனாலும் குரங்கு கிட்ட இருந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு போகிறதே பெரிய வேலையாக இருக்கும். நமக்கு முடிஞ்சால் ஒரு தடி கையில் வச்சுக்கோங்க. இது மேலே போயிட்டா வரீங்க? இன்னும் எவ்வளோ நேரங்க இருக்கீங்க? இந்த 1.5 மணி நேரம் ஆகுங்களா? அப்படியா? சரி. பாறை வரைக்கும் பாறை வரைக்கும் கண்டிப்பா வந்துருக்கலாம்ல. கண்டிப்பா 1 நேரம். அதெல்லாம் நீங்க டேல வர கொஞ்சம் டயர்ட். அப்படியா? டார்ச் எதுவுமே இல்லை, அதனால சரின்னு யோசிக்கலாம். நாங்கள் நைட்ல போகலாம். அப்படியா? நைட்ல எடுத்து அப்படியா? ஓ, அப்படியா? ஒண்ணுமே முடியல. 10 அடி ஒரு ரெஸ்ட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? மேலே உங்களுக்கு சாப்பாடு பெருசாக கிடைக்காது. போகிற வழியெல்லாம் கடைங்க இருக்குது. அந்த கடைங்களில் நீங்கள் வந்து நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஜூஸு, லிக்விட் ஐட்டம்ஸு, குளுக்கோஸு, பிஸ்கெட்ஸு இது போலலாம் கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த கிட்ட போயிட்டு அந்த கடை பாரில் எடுத்து எல்லாம் இருக்குது. அங்கே ஏறுறாங்க. தெரியுது. இதில் ஜூம் பண்ணி பார்த்து இதை இங்கேருந்து தெரியுது. கிட்டத்தட்ட 3/4 பங்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணுறாங்க. இன்னும் கூட போடலாம். மேலே உங்களுக்கு கவர்மெண்ட் எதனா வசதி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துட்டு போறாங்க. ஒரு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி கூட அங்கே கிடையாது. குடிக்கிற தண்ணி கிடையாது. எல்லாமே நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். கடைகளில் ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் அதே வழியில தினமும் தூக்கிட்டு வந்து தான் அந்த பொருளுங்களை விற்கணும். ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு மேலே வந்து நின்று இருக்கோம். இன்னும் இவ்வளோ ஹைட்டு போகணும். இதுதான் டாப்பு. ஆளுங்க தேடுறாங்களா? மேலே ஏறுற வழியில் செம்ம லைன். இங்கே இறங்குற வழி அந்த கடப்பாறை நெட்டில் ஏறத்துக்காக நாங்கள் காத்து இருந்தது ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு. அவ்வளோ மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் ஏற வேண்டியதாக இருந்தது. இதுவே ஒரு கூட்டம் குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் ஏறினீங்கன்னா அந்த 2 ஹவர்ஸ் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம் லைனில் நின்று. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே சாமியை பார்க்கவுமே நாம் லைனில் நிற்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த டைம் எல்லாம் நமக்கு மிச்சமாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு தேவஸ்தானம் போர்டு மாதிரி ஏதோ ஒரு போர்டு அங்கே கிரியேட் பண்ணி அவங்களோட மெயின்டெனன்ஸில் இந்த கோயிலை வைக்கலாம்.
இந்த சோடா பாட்டில் இருக்குல்ல, இந்த சோடா பாட்டில் கீழே 50, நடுவில் 60, இங்கே கோயில்கிட்ட 70. ஆனால் வெறும் சோடா பாட்டில் இல்லை, இவங்க லெமனை கூட புழிஞ்சி சால்ட் போட்டு கொடுப்போம். சால்ட் லெமன் சோடா இது ஒர்த்து தான். காசு செலவு பார்த்தா வேலை ஆகாது. 8:45 ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடிஞ்சாச்சு. 2 மணிக்கு மேலே வந்துருச்சு. ஆனால் இன்னும் சாமி பார்க்கல. ஏகப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் நிறையவே இருக்குது. மக்கள் அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்தா கூட இந்த குரங்குங்களும் அதை மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போய் எங்கெங்கன்னா குப்பையாக போட்டுதுங்க. மேலே கோயில் இருக்க ஏரியாவில் செம குளிருமே எடுக்கும். இரவில் அங்கே தங்குறதுங்கிறது நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக போனால் தான் நமக்கு அது சாத்தியம். நான் கண்ணெதிர்க்க பார்த்தது கோயிலுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு மலை முகடு இருக்கு. அங்க உக்காந்து 2 பேர் தம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கீழே பிளாக் பண்ணி அலோவ் பண்ணாங்கன்னா மேல இது போல பொருட்கள்லாம் வராது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து பண்ணா நல்லா இருக்கும். காலையில் 8:45 ஸ்டார்ட் பண்ணி கூட்டத்துலலாம் பூந்து கூட்டத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு எப்படியும் ஆயிரக்கணக்கில் வந்திருப்பாங்க. மணி இப்போ 5ஆவது. இன்னும் நாங்கள் இந்த காட்டு பாதையில் தான் இறங்கிட்டு இருக்கோம் சாமியை பார்த்துட்டு. செம்ம கூட்டம் இன்றைக்கி. அந்த கடப்பாறை பாதையில் ஏறுறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அங்கே போய் லைனில் நின்று அதுபோல் ஒரு கூட்டம். பட் அல்டிமேட்டாக ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவான ஆசை. கிட்டத்தட்ட 2007 நானும் இந்த இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்து 2023 டிசம்பர் மாதம் தான் எனக்கு அந்த குடுப்பனை கிடச்சிருக்கு. வரும்போது நல்லா ஆக்டிவாக வந்த ஒரு மனுஷன் ரிட்டர்னில் எப்படி ஆகிட்டார் பார்த்தீங்களா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். கீழே போகிறதுக்குள்ளே இருட்டிடும். மொபைலில் பேலன்ஸ் பேக்கப் வச்சுட்டு பவர் பேக்கப்பு டார்ச் அதை தான் யூஸ் பண்ணோம். 2 பேரும் மாற்றி அது வச்சு தான் இப்போ கீழே போனோன்னு நினைக்கிறேன். இன்னும் எப்படியும் 2 ஹவர் ஆகிடும் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு இருட்ட போதுங்க. மணி 6. இன்னும் இறங்குறோம். ஃப்ரெண்டு கும்பிடு போட்டார். நன்றி, வணக்கம். செம எக்ஸ்பீரியன்ஸு. கும்மிருட்டு தெரியுதா? என் முகமே தெரியல, இருட்டாயிடுச்சு. கும்மிருட்டு விடாது கருப்பு. அப்பா நான் சொன்ன போல் கிட்டத்தட்ட டைம் என்னாச்சுன்னா 6:15. எப்படி இருட்டுச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தோம். முடிகிற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கிட்ட இன்னும் இருக்குது. ஆனால் ஒரு லைஃப் டைம் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அப்போ தான் லைஃபு. ஆமாம், ஒன்றும் பார்க்காம வீட்டில் உட்காந்துருந்தா அதுக்காக உட்காந்து வீடியோவில் வழியாக பாருங்கள். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு போகிறோம். பாருங்கள். ஆனால் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம்னு ஆசைப்பட்டு ட்ரோனை தான் தூக்கிட்டு வந்து வேஸ்ட்டுங்க. ஏன்னா கூட்டம் நிறையா. ட்ரோனை ஏரில் ஏற்றலான்னு பார்த்தா அங்கே போயிட்டு கோயில்கிட்ட செம்ம விண்டு, மழை பெய்கிற மாதிரி ஒரு மாதிரி இருட்டுக்குச்சு. சில்லுன்னு இருந்தது. ஃபுல்லாக ஃபாகி ஆகிடுச்சு. அங்கே எப்படி ட்ரோனை விட்டு பறக்க விட்டுது. அதனால் ட்ரோனை யூஸே பண்ணல. இல்லைனா சூப்பரான ஒரு குவாலிட்டியில் காமிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். ஆனால் கூட்டம் இல்லாத டைமை பார்த்து பிளான் பண்ணி வரணும். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில். கோயில் கீழே இந்த தென்மாதி மங்கலம் ஊரில் சில லாட்ஜுங்களும் சில கல்யாண மண்டபங்களும் இருக்குது. அங்கே யூஸ்வலாக ரூம் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக இருந்ததுன்னா இது போல் வர டிசேபிள்ஸுங்க கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து அங்கே தங்கியிருந்து போவாங்க. நாங்களும் அப்படி தான் வந்து தங்கியிருந்து அங்கேருந்து கிளம்பி போய் திரும்பி வந்தோம். எங்களுக்கு மேலே ஏறி கீழே இறங்கி நாங்கள் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் ஆச்சு. காலையில் 8 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரெக்கிங்கை. அதுக்கப்புறம் இருட்டுன அப்புறம் தான் நாங்களும் கீழவே இறங்கி வந்து ரூமை ரீச் பண்ணோம். ஸோ எங்களுக்கு 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே கிடச்சிது. இருட்டில் அந்த காட்டு பாதையில் இறங்குறதும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சது. நல்ல உச்சி வெயிலில் கடப்பாறை பாதையில் பாறைங்க எப்படி சுடோங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக போங்க. இதே போல் சதுரகிரிக்கும் வெள்ளையங்கிரிக்கும் சிவனோட அருள் இருந்ததுன்னா இந்த இயர் நான் கண்டிப்பாக இந்த 2 இடத்துக்கும் போயிட்டு வரணுங்கிற ஆசையோடு இருக்கேன். ஸோ 2024 எனக்கு இந்த ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுதாங்கிறது பொறுத்து இருந்து நான் பார்க்குறேன். அந்த சவுண்டு தான் வர அனுபவம். ராத்திரியில் எப்படி போயிட்டுருக்கோம் பாருங்கள். லைட் அடிச்சுட்டு
அந்த நேச்சுரல் சவுண்ட் அப்படியே கேளுங்களேன். மாட்டு மேலே குரங்கு சவுண்டு சத்தம் போடுது, சண்டை போடுது. இதுதான் இங்கே தான் தண்ணி பாட்டில் தண்ணி வந்துச்சு எல்லாருக்கும். பாருங்கள், வனதுர்கை அம்மன் கோயில் பக்கத்தில் இந்த சிவன்லிங்கம் இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து ரீச் ஆனால் ஜஸ்ட்டு நம்ம 10% வந்துருக்கோம்னு நினச்சிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நமக்கு மெயின் டெஸ்ட்டே. மிஷன் அக்கம்ப்ளீஷ்ட். ஒரு வழியா விட்டுட்டு போன செருப்பு பத்திரமா இருக்கு. போட்டுட்டு கிளம்புறோம். இப்போ போய் பைக்கை எடுத்துட்டு ரூமுக்கு போனோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. ஐயோ வார்த்தையால சொல்ல முடியாது. வந்து அனுபவிச்சு பாருங்க. ஃபெயிண்ட் ஹார்ட்டடாக இருந்தால் வேணாம், வில் பவர் இருக்கவங்க வாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைனாலும் வில் பவர் இருந்தால் வாங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் அது எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் மல்டிபிள் கண்டென்ட்ஸு நம்ம சேனலில் பேக் டு பேக் வரும். இதெல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். See you soon.